கப்பல்ல பயணம் போய்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் திடீர் கப்பல் சேதத்தினால கடல்ல விழுந்து ஒரு வழியா நீச்சல் அடிச்சு பக்கத்துல இருந்த ஒரு தீவுல போய் சேர்ந்துட்டான். அப்பாடா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சு அந்த தீவுல வந்து பார்த்தா அந்த தீவுல ஆளே இல்ல, மனுஷங்களே இல்லாத ஒரு வெறுமையான தீவு. மரம் செடி கொடிகள்லாம் இருக்குது, மனுஷங்க யாரும் இல்ல, மிருகங்களும் இல்ல. தனியா அந்த தீவுல எத்தனை நாளைக்கு இருக்கிறது? இவன் யாராவது நம்மளை காப்பாத்த வருவாங்களா வரமாட்டாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஒருத்தர் வரல. இவனே மனசை தேத்திக்கிட்டு இருக்கிற சின்ன சின்ன மரம் செடி இலைகள் கொடி இலைகளை வச்சு அப்படியே ஒரு கூடார மாதிரி போட்டு அதுல தங்கி வாழ பழகிக்கிட்டான். அங்க இருக்கிற மரங்கள்ல இருக்கிற பழங்களை பறிச்சு சாப்பிடுறது, அப்படியே கடல்ல மீனை பிடிச்சி சுட்டு சாப்பிடுறது, இப்படியாக அந்த வாழ பழகி இருந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல திடீர்னு ஒரு நாள் இந்த மாதிரிதான் பழங்களை பறிக்கிறதுக்காக அவன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். என்னன்னே நடந்துச்சு தெரியாது. திடீர்னு பார்த்தா இவன் போட்டு அந்த குடிசை தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிடும். எரிஞ்சு அதை அணைக்கவன் ஓடி வருவான். வர்றக்குள்ள எல்லாமே எரிஞ்சு சாம்பலாகி கீழே விழுந்து வந்தவன் ரொம்ப வருத்தப்பட்டு கீழே விழுந்து உருண்டு புரண்டு அழுவான். ஆண்டவரே, இப்படியா என்னை சோதிப்பீங்க? சோதனைக்கு மேல சோதனையா? நான் வந்து கிடக்கிறது ஒரு கனி காட்டுல, ஆளே இல்லாத காட்டுல. இந்த இடத்துலயும் பார்த்தா இப்படி ஏன் ஒரு சின்ன குடிசையை கஷ்டப்பட்டு போட்டு வச்சிருந்தேன், அதுவும் எரிஞ்சு போச்சு. இப்படியா என்னை சோதிப்பீங்க? அழுது கொண்டிருந்தான், புலம்பி கொண்டிருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இவன் இருக்கிற தீவுக்கு ஒரு கப்பல் வந்து நின்னுச்சான். இவனை காப்பாத்துறதுக்கே ஒரு கப்பல் வந்திருக்கு. வந்தாங்க, ஒரு தூரத்துல கப்பலை நிப்பாட்டிட்டு ஒரு போட்ல வந்தாங்க. இவனை கூட்டிட்டு போனாங்க. அவங்க போனோன்னு இவன் கேட்டான், யாரும் சொன்னாங்களா நான் இங்க இருக்கிறேன்னு? இல்லப்பா, நீ தான் தீ மூட்டினில, அதை பார்த்து தான் வந்தோம் அப்படின்னாங்களா. தீ இவன் மூட்டல, ஆண்டவர் மூட்டி விட்டாரு. சில நெருக்கடிகளை கொடுக்கும் போதுதான் சில பாடங்களை கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார், சில கடினமான அனுபவங்கள். ஆனா அங்கதான் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அவரை நோக்கி பார்க்கும்போது, இந்த பிரச்சனைகளில் அவரை நோக்கி பார்க்கும்போது, இந்த நெருக்கத்தில் அவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார், நம்மளை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா.